வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. மனவளக்கலை உறவுகளுக்கு கோபாலின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷியின் மனவளக்கலை பற்றி தினமும் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். சுவாமிஜி அவர்கள் எழுதிய வாழ்க்கை மலர்கள் என்ற நூலிலிருந்து ஜனவரி மாதம் 29ஆம் தேதி மனித நேயம் என்ற தலைப்பில் சிந்திக்கவிருக்கிறோம். நாம் தெரிந்தோ தெரியாமலோ சில கருத்துக்களை நம் மனதில் பதிய வைத்துக் கொள்கிறோம். நட்புறவை வளர்க்கும் சில கருத்துக்களை ஏற்று வருகிறோம். அதோடு சில வெறுப்புணர்ச்சி ஊட்டும் கருத்துக்களையும் நாம் பதிவு செய்து கொண்டு வருகிறோம். மொத்தத்தில் பார்த்தால் உலகில் நட்புணர்ச்சியை விட வெறுப்பு உணர்ச்சித்தான் அதிகமாக காணப்படுகிறது. கட்சி பற்று காரணமாக, சாதிப்பற்று காரணமாக, நாட்டுப்பற்று காரணமாக, குடும்பப்பற்று காரணமாக வெறுப்புணர்ச்சியே வளர்க்கப்பட்டு வருவதை காண்கிறோம். இந்த வெறுப்புணர்ச்சி பெரிதும் கருத்து வேறுபாடுகள் காரணமாகவே எழக் காண்கிறோம். ஒருவர் செய்கிற காரியமோ பேசுகிற பேச்சோ நமக்கு பிடிக்காத காரணத்தால் கோபம் எழும்போதே அது மூளையிலிருந்து சிற்றறைகளிலிருந்து தாக்கி வெறுப்புணர்ச்சியை பதிவு செய்து விடுகிறது. கணவன் மனைவி உறவில் இவ்வித வெறுப்புணர்வு ஏற்பட்டு விடுமானால் அந்த குடும்பத்தில் ஒருபோதும் அமைதி இருக்காது. ஒருவரை ஒருவர் சபித்துக் கொள்வதாகத்தான் இருக்கும். ஆனால் இதை அவர்கள் உணர்ந்து கொள்வதில்லை. இதனால் ஒருவருக்கு ஒருவரும் தமக்கும் தம் குடும்பத்திற்கும் தீமை விளைவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்வதில்லை. மனிதனை மனிதன் நேசிக்க வேண்டும், மதித்து நடக்க வேண்டும். கூடுமானவரை ஒருவரை ஒருவர் எப்போதும் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்திக் கொண்டே இருக்க வேண்டும். அப்போதுதான் நேசம் வளரும், வெறுப்பு நீங்கும், நன்மை ஏற்படும். அருட்தந்தை அவர்கள் வாழ்க வளமுடன். இந்த மனித நேயத்தை அனைவரிடமும் நாம் காப்போம். வெறுப்புணர்ச்சி காட்ட வேண்டிய அவசியமில்லை. விருப்பத்தை ஒழித்துவிட முயல வேண்டாம். வெறுப்பை ஒழித்தால் அதுவே மேன்மை நல்கும் என்கிறார் வேதாத்ரி மகரிஷி. சக மனிதர்களோடு ஒத்தும் உதவியும் வாழ வேண்டும். அதற்கு வாழ்த்து நிச்சயமாக நமக்கு பயனளிக்கும் என்று சொல்லுகிறார். அலை தத்துவத்தின் அடிப்படையில் ஒருவரை ஒருவர் மனமார வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் என்று சொல்ல நிச்சயமாக ஒருவருக்கொருவர் பிணக்கெழுவதற்கு வாய்ப்பில்லை. ஒரு தாய் மக்கள் நாம் என்போம், ஒன்றே எங்கள் குலம் என்போம், தலைவன் ஒருவன் தான் என்போம், சமரசம் எங்கள் வாழ்வென்போம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். பொதிகை மலையில் பிறந்தவளாம், பூவை பருவம் அடைந்தவளாம், கருணை நதியில் குளித்தவளாம், காவிரி கரையில் கழித்தவளாம், காவிரி கரையில் கழித்தவளாம். ஒரு தாய் மக்கள் நாம் என்போம், உரிமையில் 4 திசை கொண்டோம், உதவிகள் பலரிடம் நாம் கொண்டோம், மூத்தவர் என்னும் பெயர் கண்டோம், முத்தமிழ் என்ற மொழி கொண்டோம். ஒரு தாய் மக்கள் நாம் என்போம், தர்மத்தின் சங்கொலி முழங்கிடுவோம், தமிழ் தாயின் மலரடி பணிந்திடுவோம், அமைதியை நெஞ்சினில் ஏற்றி வைப்போம், ஆனந்த ஜோதியை ஏற்றி வைப்போம், அமைதியை நெஞ்சினில் போற்றி வைப்போம், ஆனந்த ஜோதியை ஏற்றி வைப்போம். ஒரு தாய் மக்கள் நாம் என்போம், ஒன்றே எங்கள் குலம் என்போம், தலைவன் ஒருவன் தான் என்போம், சமரசம் எங்கள் வாழ்வென்போம்.
உலகத்தின் அமைதி நம் வாழ்வென்போம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன்.